இது பாட்டில் வரும் ஜி வருது. பார்ட் 2. இந்த ப்ராடக்ட்டை பற்றி எதனா சொல்லுங்கள். இதுதாங்க சைனா பீஸுங்க, இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் என்ஜினு. இந்த ஸ்கூட்டி பேர் என்ன? 1.5 லிட்டர் என்ஜினு, அதான் இம்போர்ட்டட் ஃப்ரம் துபாய். 1.5 லிட்டர் என்ஜினு. டாப் ஸ்பீடு வந்து பர் செகண்டுக்கு வந்துட்டு 150 கிலோமீட்டர் போகும். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு என்னது ஆர்பிஎம் வந்துட்டு 68. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆர்பிஎம்லாம். சரி, அது போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹைப்ரிட் தான், நிற்காம ஓடும். ஆமாம். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு தொட்டோன்னே. இப்போ என்ன என்னன்னா இந்த வண்டிக்கு ஒரு டைம் பெட்ரோல் போட்டால் போதும், ஓகேவா? அது ஜென்ரேட் ஆகும், எலக்ட்ரிக் ஜென்ரேட் ஆகி நிற்காம ஓடினே இருக்கும். டேய் ஏன்டா அழுத்துற? என்ன வீடியோ போகுதுன்னே தெரில. இது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி. இதுதான் ஸ்கூட்டிங்க. ஸ்கூட்டி எல்லாருக்குமே தெரியும், வேற எதுனா சொல்லுங்க. டிவிஎஸ் கம்பெனி ரொம்ப டிவிஎஸ் இருக்கா அப்படின்னா வந்துட்டு டி ஃபார் தரணி, வி ஃபார் வினோத். கடைசியாக சொல்கிறாங்க. ஓகே, இந்த கண்ணாடி இல்லைங்க, இது வந்து ஸ்பெஷல் கண்ணாடி. இதான் கண்ணாடியா? ஓகே, துபாயிலேருந்து இம்போர்ட் பண்ணது. இது பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் தெரியும். இந்த கண்ணாடி அதே மாதிரி தான், கொஞ்சம் வேகமாக இம்போர்ட் பண்ணது 4 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும் இந்த கண்ணாடி. இந்த ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ணுது. ஏன் தாய்வான்னு கேளுங்க. ஏன் தாய்வான்னா இது வந்து தாயை போல, அதனால் வந்து ஸ்பீடு பார்த்து போகணுன்றதுக்காக. ஓகே, சிரிப்பே வரல. சரி, இந்த சீட் இருக்கு இல்லையா, சீட்டை வந்துட்டு தேக்கு மரத்தால் ஆனதா? இல்லை, பக்கத்தில் இருக்கிற பஞ்சர் கடையில் வாங்கினது. அதனால் வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதே போல் இதனுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் போகும். இது நிறைய சுவிட்சில் காமிக்கிறவாங்க. இது 2 இந்த சைடு பிடிச்சிக்கணும், இந்த சைடு பிடிச்சிக்கலாம். மற்ற வண்டியிலலாம் அப்படிலாம் இருக்காது, ஓகேவா? நம்ம வண்டியில் வந்து 2 சைடுமே பிடிச்சிக்கலாம். மற்ற வண்டியில் 2 சைடு இல்லையா? அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டியே. இது ஒரு பிரேக்கு. இதான் பிரேக்கு, பின்னாடி பிடிக்கிறதுக்கு. இது ஒரு பிரேக்கு, இது முன்னாடி பிடிக்கிறதுக்கு. ஆனால் எல்லா வண்டியிலுமே இப்படி இருக்காது, நம்ம வண்டியில் 2மே இருக்கும். அதை பிடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டியில் இந்த கலர் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிட்டரிங் கலர். ஓகே, இது என்ன காரணன்றதுக்காகனா இரவு நேரத்துலையும் வந்துட்டு கிளிட்டர் ஆகும். ஏன் வந்து கிளிட்டர் ஆகும் ஒரு வாரம் ஏங்க ஆகுது? அதுதான் எனக்கும் தெரியல, ஆனால் கிளிட்டர் ஆகுது, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் முடிஞ்சா ஸ்கூட்டி டோரு? இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. பார்ட் 2. இது அடியில் என்ன வச்சுருக்கீங்க? பார்ட் 2 வந்துடுங்க. ஓகே, இதை வந்துட்டியா நீ? இவனை பற்றி எதனா சொல்ல முடியுமா? இது வந்துங்க சைனா பீஸ். இதுக்கு இதான் வேலை, அவங்க அப்பா பின்னாடி சுற்றுறது தான் வேலை. தம்பி ஹலோ தம்பி, ஒரு நிமிஷம், நான் போயிட்டு பேண்டேஜ் போட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. திரும்ப அடிபட்டுச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க.